நீதிமொழிகள் 16:9. நல்ல கவனிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். சொல்லுது, மறுபடியும் வாசிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுக்கென்று ஒரு வழியை அதுவே யோசிக்கும். போதும், நல்ல கவனிங்க நான் சொல்லுகிறதை, அப்பதான் இந்த வசனங்கள் எல்லாம் புரியும். மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையை அவனே தீர்மானித்துக் கொள்வது, அவனுடைய வாழ்க்கையை அவனே திட்டமிடுவது, அவனுடைய வாழ்க்கையை அவனே ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுவது. இதுதான் மனிதனுடைய இயல்பான சுபாவம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தரவில்லை. நன்றாய் கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்காமல், என்னை குறித்து என் இருதயம் என்ன திட்டம் போட சொல்லுகிறது என்று பார்த்து நாம் வாழுகிற வரைக்கும் தேவ திட்டத்தின்படி நம்மளுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றவே முடியாது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? இயேசு உங்களையும் என்னையும் வாங்கலைன்னா வேற, ஆனா உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். வாங்கினதுனால, வாங்கிட்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை அடிமையா வைக்கிறதுக்கோ உங்களை இஷ்டம் போல தாறுமாறா நடத்துவதற்கோ அல்ல, உங்களுக்கென்ற ஒரு திட்டத்தை அமைத்து, உங்களுக்காக ஒரு திட்டத்தை யோசித்து அவர் ஏற்கனவே அமைத்து வைத்திருக்கிறாரே, அந்த திட்டத்துக்குள் என்னை கொண்டு வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையாவே நம்புறீங்களா? இல்லை நான் சொல்றேன்றதுக்காக சொல்றீங்களா? உங்களை குறித்து என்ன குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், ஒரு ப்ளூ பிரிண்டை கர்த்தர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள் நீங்களும் நானும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, வாலிப கூட்டம், சிறுவர் கூட்டம். இதெல்லாம் எதுக்குன்னா அவருடைய பிளானுக்குள்ள நாம் போகணும். அந்த பிளானுக்குள்ள நான் போகாத வரைக்கும் என் வாழ்க்கையில மற்ற எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நிம்மதியும் அதனால் தர முடியாது. மறுபடியும் வாசிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். என்ன செய்யுமா? யோசிக்கும். யோசிக்கிறது தப்பில்ல, சிந்திக்கிறது தப்பில்ல, புரியுதா? திட்டமிடுறது தப்பில்ல. யாரை நீ ஆதாரமாக வைத்து திட்டமிடுகிறாய் என்பதில் தான் காரியம் இருக்கிறது. யார் மேல் உன் திட்டத்தை நீ வைத்தால் உன் திட்டம் ஜெயமாக மாறும் என்கிறதுல தான் இருக்கிறதே ஒழிய, நாமே நமக்கு நாமே போடுகிற ஒரு திட்டமும் நமக்கு நாமே அமைக்கிற ஒரு வழிகளும் அது நமக்கு சீராக நேராக கொண்டு போகாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உன் வழியை நீ யோசிப்பது தவறல்ல, ஆனால் உன் வழியை யார் மேல் வைத்து நீ யோசிக்கிறாய், யாரிடத்தில் கொடுத்து உன் வழிகளை யோசிக்கிறாய், யாரிடத்தில் உன் வழிகளை ஒப்பு கொடுத்து விட்டு யோசிக்கிறாய். அதை நாம் செய்யாத வரைக்குமே தன்னிச்சையாக, சுயமாக, சுயநலனுக்காக, சுய பெருமைக்காக நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவதில்லை என்பதை முழு வேதாகமுமே நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஒரு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டுக்குள்ள நான் வந்தாதான் நடக்குமானா? அது உண்மை, சத்தியம். இப்படி நந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்குங்க இதெல்லாம் நான் கத்துக்கணும்? இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை நாம் செய்யாத வரைக்கும் வாழ்க்கையை தேவன் மாற்றுவதில்லை. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், ஆனால் அவனுடைய நடைகளை
உறுதிப்படுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவரோ கர்த்தர். அவனுடைய வழிகளை, அவனுடைய யோசனைகளை, அவனுடைய திட்டங்களை உறுதிப்படுத்துகிறவர், அவர் நிறைவேற்றுகிறவர். அதை ஒரு இடத்துல வைத்து ஊனி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதை போல உன்னுடைய கனவுகள், உன்னுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் நிரந்தரமாக அவரே அமைத்து உருவாக்க வேண்டியது அவரிடத்தில் இருக்கிறதே ஒழிய உன்னிடத்தில் இல்லை. நம்ம நல்லா படிக்கலாம், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம நல்ல கார் வாங்கலாம், நம்ம பைக் வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆனா இவைகளெல்லாம் யாருடைய நாமத்துக்கு மகிமையாய் நடக்கிறது என்பதை இருதயத்தில் நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். செய்வதெல்லாம் எனக்காக இருந்தாலும் அவைகளில் செய்யப்பட்டவைகளின் நிமித்தமாக தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த முடிகிறதா, இல்லடி என்னுடைய பிரஸ்தாபம் பெரிதாக்கப்படுகிறதா, இல்லை என்னுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் அறியாமல் தேவன் தருகிறார், கர்த்தர் தருகிறார், தேவன் கேட்பதெல்லாம் தருகிறார் 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 என்று ஓடுகிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய வழிகள் உறுதிப்பட முடியாது, உறுதிப்பட முடியாது. அது காட்டில் அலைகிற ஒரு நாணல் செடியை போல அசைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை. புயலில் சிக்கின ஒரு கப்பலை போல அசைய ஆரம்பிக்கும் திசை தெரியாமல். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்வது ஒரு இடத்தில் வைத்து ஊனி வைப்பது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்ன குறித்து நானே யோசிச்சுக்கிட்டு தேவனை தள்ளிவிட்டு யோசிக்கிற அத்தனை காரியங்களுமே உறுதிப்படாது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? தேவன் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா என்கிற கேள்வி பல ஆண்டுகளாக இந்த பூமியில கேட்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவன் இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் என்று அநேகர் முயற்சி செய்கிறார்கள். வெளிப்புற வாழ்க்கையிலே வேணால் பொருளாதாரத்திலே வாழ முடிகிறது, ஆனால் உள்ளான மனதிலே மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த களத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். தேவன் இல்லாமல் மனிதனால் சமாதானமாக இருக்கவே முடியாத பூமியிலே. அல்லேலூயா. மறக்கவே கூடாதுங்க, என்னைக்கும் மறக்காதீங்க. என்னுடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள், என்னுடைய எண்ணங்கள் அல்ல அவருடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள் அல்ல அவருடைய யோசனைகள் என்கிற இடத்துக்கு நாம் என்றைக்கு திருப்பப்படுகிறோமோ அன்றைக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் படிக்கு மேல நம்மை கொண்டு போவதற்கு ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அதே 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீதிமொழிகள் 28:26. நல்ல கவனிங்க, அங்க வாசித்தோம் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் என்று வாசித்தோம். இங்கே வாசிக்கிறோம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். போது 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 போது. நம்ம இருதயத்தை நம்மளே நம்புனா நம்ம யாரா மாறிடுவோம்? முட்டா பயலா மாத்திரும். ஏன்னா நம்ம இருதயம் ஏற்கனவே கேடுபாடு உள்ளது என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறபடினால அதுக்குள்ள தேவனை குறித்ததான விசுவாசம் இல்லாத இருதயம். இந்த இருதயம் தேவனை விட்டு விலகி நாம் எப்படி நல்லா இருக்கலாம் என்று தான் சொல்லி தருமே ஒழிய தேவன் இணைந்து தேவனோடு கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றி நல்லா இருப்பதை பற்றி இருதயம் சொல்லித்தரவே தராது. அதுக்கு தெரியாது, அதால முடியாது. அது ஏற்கனவே பாவத்தில் விழுந்த இருதயம். அதுக்கு என்னதான் சொல்ல தெரியும்? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொள்ற ரட்சிப்பு மாத்திரது குறிக்கல. வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே நமக்கு என்ன வேணுங்க? ரட்சிப்பு வேணும். நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்க போதுன்னா அதுல இருந்து நமக்கு என்னதான் வேணும்? விடுதலை. அதுக்கு பிறகு ரட்சிப்பு. அப்ப அவரை நான் நம்பும் போதுதான் எனக்கு ரட்சிப்பு இருக்குதே ஒழிய என் இருதயம் சொல்லுகிற ஐடியாஸுக்கெல்லாம் நான் போகும்போது, என் இருதயம் சொல்லுகிற பிளானுக்கெல்லாம் திட்டத்துக்கெல்லாம் நான் போகும்போது நான் ரட்சிக்கப்படவே முடியாது. வேதம் ஆணித்தரமாய் பேசுகிறது, சத்தியத்தை வெளிப்படையாய் பேசுகிறது, மறைக்காமல் பேசுகிறது.
நம்மளுடைய இருதயத்தில் உள்ள இருக்கிறவைகளையும் வேதம் பேசுகிறது. நாம் தான் அதற்கு மறு உத்தரவை கொடுத்து நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வாசிங்க. தன் இருதயத்தை நம்புகிறவன், இருதயம் சொல்றத கேளு, ஆனா இருதயம் சொல்றது மாதிரி நம்பாத. நீ கேட்டுட்டு தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்க்காம இருதயம் சொல்றத நீ அப்படியே என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. இருதயத்தை போல ஒரு பிளான் போட்டு கொடுக்கிறது உலகத்துல எதுவும் கிடையாது. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? எந்த ஆலோசனை தேவையில்லை, இருதயம் நல்ல நமக்கு என்ன கொடுக்கும்? ஆலோசனைகள், விதவிதமான ஆலோசனைகள், அற்புதமான ஆலோசனைகள், அற்புதமான வழிகள். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். எப்ப தெரியுமா முட்டா பையன் தெரியும்? 4 பேர் சொல்றப்பதான் தெரியும். இருதயம் அது வரைக்கும் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டுரும். ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து முட்டாத்தனமா பண்ணிட்டியேன்னு சொல்றப்பதான் இருதயம் என்னைக்குமே கேடுபாடு உள்ளது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த தீட்டான இருதயத்தை இயேசு உள்ள வந்து பரிசுத்த பண்ணும்படிக்கு நீ ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உன் இருதயத்தின் யோசனைகளையே உன்னை தீட்டுப்படுத்தி உன்னை அழித்து விடும். வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் நோவாவின் நாட்களை குறித்து கர்த்தர் சொல்ற, நித்தமும் பொல்லாததான் இருக்கிறதாம், திருக்குள்ளதான் இருக்கிறதாம். என்னது? இருதயம். யாருக்கு திருக்குள்ளதா? யாருக்கு இருக்குது? பொல்லாததா யாருக்கு இருக்குது? எனக்கு தான் இருக்குது. எனக்குள்ள இருக்கிறது என்ன என்ன செஞ்சிரும்? அழிக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளில் வராத வரைக்கும் அவன் ஆண்டவரை அறியவே முடியாது. ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 12:15. மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்குமா? எப்படி இருக்கும்? யாருக்கு? யாருக்கு? மதியினன், அறிவில்லாதவன், மூடனுக்கு அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? நம்ம பண்ற தப்பு நமக்கு எப்படித்தான் இருக்கு? நம்ம பேசுறதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? சரியாதான் இருக்கு. எல்லாமே சரியாதான் இருக்கு. ஏன்னா இருதயம் அதுக்கு தெரியாது என்னன்னு. அதுக்கு கேடுபாடு தான் தெரியும், அதுக்கு நன்மை தெரியாது. என்னைக்கு ஒரு மனிதன் தேவனிடத்தில் திரும்புகிறானோ, வார்த்தைக்கு திரும்புகிறானோ, அன்னைக்குத்தான் தன்னை ஒரு மூடன் என்பதை அவன் அறிந்து கொள்ளவே முடியும். வாசிங்க, வலி இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் முட்டாள், மூடன். தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ, ஆலோசனை கத்தட்ட கேளு, மனுஷன்ட்ட கேட்காத, ஓன்ட்டியும் கேட்காத. கத்தர் பொறுமையா இருந்தா எப்படி இருக்கணும்? ரொம்ப பொறுமையா இருக்கணும். அமைதியா இருந்தா ரொம்ப அமைதியா இருக்கணும். பேசாதன்னா கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். இது எல்லாத்தையுமே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததினால தான் பல நேரங்களில் நம்ம வேதனைகளுக்குள்ளாக நாம் போகிறோம். அல்லேலூயா. மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மதியன் என்ன யோசிக்கிறான்? என் பார்வைக்கு நான் செய்யறதெல்லாம் எப்படி இருக்குது? சரியா இருக்கு. இந்த எண்ணம் ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அவன் இருதயத்தில் என்ன இருந்ததுனால இந்த எண்ணம் வருதுன்னா, அவனுக்குள்ள தன்னை குறித்த ஒரு சுய நம்பிக்கை இருக்கிறது.
என்ன இருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? சுய நம்பிக்கை. அதனாலதான் தன் இருதயம் சொல்றத அவன் என்ன பண்றான்? செய்றான். தன்னுடைய இருதயம் கொடுக்கிற யோசனையின் திட்டத்துக்கு அவன் உட்படுறதுக்கு காரணம், தன் மேல அவனுக்கு ஒரு சுய நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கைன்னா, நான் எதை செஞ்சாலும், என்ன பேசினாலும், எப்படி நடந்துக்கிட்டாலும் எல்லாமே சரிதான் அப்படின்னு. இததான் வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, இந்த சுய நம்பிக்கை பெருமைக்கு நேராக கொண்டு போகுது. எதுக்கு நேராக கொண்டு போகுதுங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் கான்சியஸா இருக்கீங்க? எதுக்கு நேராக கொண்டு போகுதுங்க? பெருமை. இந்த பெருமை எதை கொச்ச தமிழ்ல சொல்றது? அகம்பாவம். என்ன பாவம்? அதுலயே என்ன வந்துருச்சு? பாவம். அகம்பாவம், பெருமை, அகம்பாவம், சுய நம்பிக்கை, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் தன்னை அவன் என்ன செய்கிறான்? நம்புகிறான். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு, புறம்பே தள்ளுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் சுய நம்பிக்கை. என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும், என்னால் எல்லாவற்றையும் செய்து காட்ட முடியும். நல்ல கவனிங்க, சுய நம்பிக்கை அவசியம். மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னுடைய சுய நம்பிக்கை மாத்திரம் இருக்கக்கூடாது, உன்னுடைய சுய நம்பிக்கையில கர்த்தர் மேல விசுவாசமும் இருக்க வேண்டும். விசுவாசத்தை தவிர்த்து விட்டு உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய ஞானத்தையும் அறிவையுமே நாம் நம்பிக்கொண்டிருக்கிற வரைக்குமே நம்மளுடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் கர்த்தரால் உறுதி படாது. கர்த்தர் முழுக்க முழுக்க இதுக்கு எதிரியா நிக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. எப்படி நிக்கிறாரு? எதிரியா நிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதி உறுதிப்படணும்னா, அந்த காரியத்தில் வெற்றி நடக்கணும்னா, நீ தேவனை விசுவாசிக்காம, அவர் மேல உன் நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்காமல் கர்த்தரால் எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்றீங்க? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எது? யாரு? தாவீது. தாவீது கோலியாத்தை போல ஒரு ஆளா? ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா ஜனங்களும், ராஜாக்கள் முதல் கொண்டு, சேவகர்கள் முதல் கொண்டு இந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு பயந்த போது, இந்த ஒரு சின்ன பையன் தன்னுடைய பாக்கெட்ல சில கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு, அந்த கவட்டை என்று சொல்லுகிற அந்த கவன்ல ஒரு கல்லை வச்சுட்டு, அவன் தன்னை நம்பி போகல. யாரை நம்பி போறான்? கர்த்தரை நம்பி போறான். அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இந்த இஸ்ரவேலின் தேவன் என் கூட இருக்கிறாரு, இன்னைக்கு இந்த பெலிஸ்தியனை அடிச்சு நான் காலி பண்ணுவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு போனான். நல்லா கவனிங்க, இந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு 2 பேர் தேவை. ஒன்று தாவீது, ஒன்று கர்த்தர். 2 பேர் இருந்தால் தான் அந்த கோலியாத்தை என்ன செய்ய முடியும்? காலி பண்ண முடியும். 2 பேர்த்தருடைய பங்கு இதில் இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் பங்கு அதில் இருக்குது. நீ உன் ஆலோசனையை வச்சுக்கிட்டு நீ ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தாவீது செய்கிறான், கூழாங்கலை எடுக்கிறான், கவட்டையில வைக்கிறான், சுத்துகிறான். அதை சரியாய் அவனுடைய நெத்தி பொட்டுக்கிட்டார் என்ன செய்யறான்? எய்ம் பண்ணி எறிகிறான். நெத்தில பட்டுச்சு, ஸ்பாட்லயே கோலியாத் அவுட்டுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சவுல் கொன்னது அப்படின்னு ஒரு புகழார வந்ததுக்கு பேக்ரவுண்ட்ல ஒன்று இருக்கு. என்னன்னா, நீ எய்ம் வச்சு நீ அடிக்கலாம், நீ கல்ல வச்சு கவன்ல வச்சு அடிக்கலாம், ஓ திறமை. ஆனா கோலியாத் அதற்கு, அந்த எய்முக்கு, இவன் எறிந்த அந்த கல்லுக்கு நேராக அவனை அசைய விடாமல் நிற்க வைத்தது யார்?
எத்தனை பேருக்கு புரியுது? ஓ முயற்சியெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அந்த கோலியாத்தை அந்த இடத்துல அப்படியே நிக்க வச்சது யாரு? வெற்றி யாருக்கு? உண்மையான வெற்றி யாருக்கு? என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன வேணாலும் யோசிக்கலாம், நீ என்ன வேணாலும் திட்டமிடலாம், என்ன வேணா பிளான் பண்ணலாம், ஜெயம் கர்த்தரிடத்துல தான் வரும். ஹல்லேலூயா. கோலியாத் அடிக்கிறதுக்கு தாவீதுட்ட, தம்பி எப்படி தம்பி அடிச்சேன்னா, கல்லை வச்சு சுத்தினேங்க, எய்ம் பண்ணேங்க, கல்லு போச்சு. ஆனா கோலியாத்தை விலகாதபடி நிறுத்தினது கர்த்தர். என்னுடைய குறி தப்பாமல் அந்த கல் அவன் நெத்தியில் அடிக்க வைத்தவர் கர்த்தர். நம்மளுடைய ஆலோசனைகள்லாம் விருதா, நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் போய், நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் வெறுமையாக போகும். கர்த்தரை விட்டு விட்டு நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் நாம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் ஞானம் ஞானவானவன் மாறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் நம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற நல்ல கர்த்தர். இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது உன் இருதயத்தை திறந்து அந்த வார்த்தை உனக்குள்ள வேலை செய்யறதுக்கு நீ விடாத வரைக்கும் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் சொல்லுகிற காரியத்தை, இந்த பெருமை இருக்குதே, இது ரொம்ப மோசமானது. இந்த பெருமை காரணமே, நான் ஒரு திட்டம், எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு. நல்ல கவனிங்க, நான் சொல்றத நல்ல கவனிங்க. பெருமைக்கும் பொறாமைக்கும் ஒற்றுமை இருக்குது. இன்னும் தெளிவா சொன்னா, பெருமையும் பொறாமையும் இரட்ட பிள்ளைகள். என்ன பிள்ளை? எத்தனை பேருக்கு கேட்கணும்னு தோணுது, தூங்கணும்னு தோணுது? அது எதுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னா, நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளை சரிப்படுத்திக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். சரியா? என்னமோ உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதோ நான் சொல்லி உங்களை அப்படி உணர்ச்சி வசப்படுத்தி விட்டு 1 மணி நேரத்தில் அனுப்புறதுனால கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளும் ஆராய்ந்து பார்ப்போம். வசனம் சொல்ற விதத்தில் என்ன செய்வோம்? ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. பெருமையும் பொறாமையும் இரட்டை பிள்ளை. சொல்லுங்க எப்படின்னு. பெருமை வந்தா பொறாமை வந்துடும். பொறாமை வந்துட்டா அதான் எப்படின்னு கேட்குறேன். அதான் எப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். சரி, நல்ல கவனிங்க. பெருமைனா என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. பெருமைனா என்னன்னா, அவங்ககிட்ட இல்லாத பொருள் எல்லாம், நான் பொருள் சொல்றது நல்ல ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நீங்க மற்றதெல்லாம் சேர்த்துக்குங்க, என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க. சரியா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவங்ககிட்ட இல்லாததெல்லாம் என்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இல்லாத பொருள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் பேரு தான் என்ன? பெருமை. சரி, இப்ப அடுத்து ஒண்ணு சொன்னேன், என்னது? பொறாமை. இது எப்படி? இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கு. எப்படி தெரியுமா? எனக்குத்தான் அது இருக்கணும், ஆனா இவங்களுக்கெல்லாம் போய் இது இருக்குதே. தகுதியான எனக்கு இருக்க வேண்டியது தகுதியற்றவர்கள் கையில இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் என்னதுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுப்ப? என்கிட்ட இல்லாததெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதே, அதனால என்னது? பொறாமை. சரியா? அவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் என்கிட்ட இருக்குதே நினைக்கிறதெல்லாம் என்னது? பெருமை. நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. இதுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். இந்த எண்ணத்தை உடையவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது.
இந்த எண்ணம் முதலாவது என்ன கெடுக்கும். இந்த எண்ணம் முதலாவது என்னை தனிமைப்படுத்தி தேவனை விட்டு என்னை தூரப்படுத்தும். இந்த எண்ணம் தேவனை விட்டு மாத்திரமல்ல, மனுஷர்களை விட்டு என்னை தனிமைப்படுத்தி என்னை ஒரு மனிதனாக காட்டும். நான் யாரு தெரியுமா அப்படின்னு. இந்த எண்ணத்துக்கு பரலோகத்தின் தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க, யாக்கோபில் வாசிக்கிறோம் பாருங்க. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால நல்ல கவனிங்க, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கிருபைக்கு மேல கிருபை கிடைக்குதுன்னா, பெருமை இல்லாதவனுக்கு தான் கிருபைக்கு மேல கிருபை. நமக்கு கிருபை வேணுமா பெருமை வேணுமா? என்னங்க புரியுதா? நமக்கு பெருமை வேணுமா கிருபை வேணுமா? பெருமை வேணாமா? தேவன்ட்டாங்க சொல்லுங்க. நல்ல கவனிங்க, அது நல்ல கவனிங்க. பெருமை நமக்கு தேவை. எப்படி தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆபிரகாம் நல்ல கவனிங்க. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி உன் பேரை. அப்ப பெருமைப்படுத்துறது யாரு? நீ என்ன செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் நம்மளை பெருமைப்படுத்தணுமே ஒழிய நம்மள நாமே அப்பா டக்கரா காட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்பா டக்கற மாதிரி பேசக்கூடாது. நல்ல கவனிங்க. தேவன் நாம் நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய நாட்களுக்கும் நம்மளுடைய நாட்களுக்கும் ஏறத்தாழ 4000-5000 ஆண்டுகளை தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனை ஆண்டுங்க? இன்னைக்கு ஆபிரகாமை பத்தி பேசுறோமா? எதனால? அவன் பேரை அவர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயோ இங்க பிறக்கிற பிள்ளைக்கு கூட என்ன பேர் வைக்கிறாங்க? இப்படியா பெருமைப்படுத்துவாரு? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருக்கு உண்மையா இருந்தா நம்மள தேவன் நல்லா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் நம்மளை குறித்து பெருமையான எண்ணங்கள் ஒருவேளை உள்ள வருதுனாலும், ஆண்டவரே நீங்க இல்லாம எனக்கு இந்த பெருமையே இல்லை. ஆண்டவரே என்ன ஒருத்தர் புகழ்றாங்கன்னா, உங்களை ஒருத்தர் புகழ்றாங்கன்னா, நீங்க இல்லாம எனக்கு இது என்ன பண்ணல, கிடைக்கலப்பா. எத்தனை பேர் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? நினைக்கிறப்பெல்லாம் அப்படி ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தேவன் தாழ்மையுள்ளவர். அதனாலதான் அவர் தாழ்மையை விரும்புகிறார். தேவனுக்கு பெருமை இல்லை, நாம் தான் பெருமையை சேர்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. அதாவது பாருங்க, 2 பேத்துக்கு ஒரே ஃபார்முலா தான். அவர் என்ன பெருமைப்படுத்துவார், நான் அவர் என்ன செய்யணும். ஆனால் நான் என்ன பெருமைப்படுத்தக்கூடாது, அவர் என்ன செய்ய மாட்டார், பெருமைப்படுத்த மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா இருக்காது கான்செப்ட்? அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு நாள் நம்மளை என்ன செய்யவே கூடாது, அது பிடிக்கல. தேவனுக்கு அது அருவருப்பு. ஏனென்றால் இது பிசாசனுடைய எண்ணம். அந்த எண்ணம் வாசிங்க. அடுத்து 7ஆம் வசனம் பாருங்க. நல்ல கவனிங்க. அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொன்னார், நல்ல கவனிங்க, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இங்க மனுஷனை பார்த்து சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்றாரு. அப்ப 2க்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கோ? இருக்கு.
இருக்கு. என்னதுன்னா, நீயும் பெருமையை விரும்பாத, நானும் பெருமையை விரும்ப மாட்டேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. தேவனும் பெருமைக்கு எதிர்ப்புள்ளவர் தான். நீங்களும் நானும் பிசாசு என்கிற பெருமைக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிசாசினுடைய எண்ணம் நம்மளுடைய இருதயத்தில் வேறுபடக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா புரியலையாங்க? வீட்டில் திடீர்னு ஒரு சண்டை வருது. ப்ராக்டிக்கலாக பேசுவோம். சண்டை வரப்போ என்ன வருது? சிஸ்டர் சொல்கிறாங்க, என்ன வருது? சண்டையில் முக்கால்வாசி என்ன வருது? பெருமை வருது. இதில் தான் சண்டை பெருசாகி வெடிக்கிறதுக்கு காரணம் என்னதான்? பெருமை. இவ்வளவு நாள் ஒளிந்திருந்த அந்த பெருமைகள் எல்லாம் அந்த ஒரு நெருக்க வட்டத்தில் என்ன செய்து வெளியே? என்னை யாருன்னு நினைச்ச, நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மனைவின்னு சொல்ல, ஒரு பக்கம் புருஷன்னு சொல்ல, கடைசியில் நீங்க 2 பேரும் இல்லாம போங்கன்னு கத்தரை அடிக்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நமக்குள்ள வாசமாய் இருக்கிற பெருமைக்கு தேவன், ஆமா, தேவனால் ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவனுக்கு பிரியமும் அருவருப்பான ஒரு பாவம் என்னவென்றால் வேசித்தன, விபச்சாரம். அப்புறங்க பெருமைங்க. பெருமை உள்ள பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்றாரு. இவர் சொல்றாரு, பெருமையுள்ள மனுஷனுக்கு நான் எதிர்த்து நிற்பேன்றாரு. அவருடைய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேட்பானே, தாழ்த்தி, ஆண்டவரை அந்த அந்த தாழ்மைன்னா என்னன்னு தெரியல, எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம வேதத்தில் நிறைய பகுதிகளில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க நான் சொல்றத. இயேசுவை வனாந்தரத்தில் இயேசு உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது, அந்த 40 நாள் முடிந்த உடனே சாத்தான் வரான். வந்து இவர் அப்படியே தூக்கிக்கிட்டு தேவாலயத்தின் உப்பரையின் மேல் நிறுத்தி, எது மேலங்க? தேவாலயத்தின் உப்பரையின் மேல் நிறுத்தி, இங்கிருந்து தாழ குதியும் தேவதூதர்கள் உன் கால்கள் கல்லில் இடராதபடி உன்னை தாங்கிக் கொண்டு ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் தானே? இல்ல அவன் வசனம், அவன் டயலாக்கா? உனக்குள்ள பெருமையை கொண்டு வர்றதுக்கு வசனத்தை கொண்டே என்ன செய்ய முடியும்? பயங்கரமானவன் பிசாசு. உனக்குள்ள இருதயத்துல பெருமையை கொண்டு வர வசனத்தை வச்சு உன்னை ஏமாத்தி பெருமைக்குள்ள கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நல்ல கவனி. ஏன் ஒரு உயரமான மலை மேல நிறுத்தல? ஏன் ஒரு உயரமான மரத்து மேல நிறுத்தல? நான் அப்படிலாம் யோசித்தேன். என்னன்னா, இயேசுக்குள்ள என்ன வரணும்? பெருமை வரணும். பெருமை வரணும். நல்ல கவனி. இதே இயேசுதான் சொல்றாரு இன்னொரு இடத்துல, மகிமையா சொல்றாரு, உங்களிடத்தில் நிற்கிறவர் தேவாலயத்திலும் பெரியவர். இப்ப பிசாசு சொல்றான், நான் வா உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க? தேவாலயத்து மேல நிறுத்துறேன். அப்படின்னு என்ன தெரியுமா? எருசலேம்ல இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பெரியவைகள் என்று நம்பி இருக்கிறவைகள் எதுதான்? தேவாலயம். நான் உன்னை எது மேலேயே கொண்டு போய் நிறுத்துறேன். தேவாலயத்து உப்பரையின் மேல நிறுத்தி, நீ பெரிய ஆள் என்பதை நீ நம்பி நான் சொல்றதை கேட்டு இங்க குதி. இதுக்கு கீழ்ப்படினா உள்ள கொஞ்சம் பெருமை வரணும். என்ன வரணும்? பெருமை வரணும். ஆமா, இல்ல உண்மைதான், நீ சொல்றது ஒரு பக்கத்துல கரெக்டா தான் இருக்குது. எனக்கு அந்த தகுதி இருக்குது, எனக்கு அந்த தகுதி இருக்குது. எனக்கு ஒரு காரியத்துக்கு எனக்கு தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கு பெருமை உள்ள இருக்குது. எத்தனை பேர் புரியுதுங்க? பிசாசு வாழைப்படத்துல ஊசி ஏத்துறவன், உன்னை என்னை இயேசுவுக்கே ஏத்த பார்த்தவன், நீ நாளை ஏமாத்துறோம். உனக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு பெருமையை உள்ள கொடுத்துட்டா போதும், எங்க இருந்து வேணா குதினாலும் என்ன செஞ்சிருவோம்? குதிச்சிருவோம். ஆமாவா? அல்லேலூயா. அவன் சொன்னான்,
ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும், தேவாலயத்தை விட பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன நோக்கத்தில் சொல்லுகிறாய்? வசனத்தை நம்ம எந்த நோக்கத்தில் வேணா எடுத்துக்க கூடாது, என்னுடைய வாழ்வுக்கு நன்மைக்கு எதுவாக எடுத்துக்கணும். அதை வாசிச்சுட்டு கர்த்தர் உயர்த்திட்டாருன்ற ஒரு பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது அவர் சொன்னாரு, நீ எது வேணாலும் நிறுத்தினாலும் குதிக்க மாட்டேன், நான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ எதற்காக சொல்லுகிறாய்? உள்நோக்கம் என்ன? எனக்குள்ள பெருமை என்ன செய்யற, விதைக்க பார்க்கிறாய். ரொம்ப மோசங்க பெருமை. பெருமை வாழ்க்கையில் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நமக்கே தெரியாது, ஒரு கேன்சர் மாதிரி. அது ஒரு கேன்சர் நமக்குள்ள இருக்கிறது தெரியாது. அது ஒரு செகண்ட் ஸ்டேஜ், ஒரு தேர்ட் ஸ்டேஜில் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும், உள்ள இவ்வளோ தூரம் போயிருச்சு, இனி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு. பெருமை நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அழிக்கிற ஒரு கேன்சர். பெருமை நம்மளை அழிக்கிற ஒரு கேன்சர். அது ஒரு நாள் பெருமைக்கு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து எப்படி நிற்கிறீங்களோ அதே போல் அந்த பிசாசுக்குள்ள இருந்து அவன் பிசாசை மாறுவதற்கு உதவியா இருந்த பெருமைக்கு நேராக என்ன செய்வோம், எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஆள் இருக்கான், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் உப்புரையை மேல இன்னொருத்தையும் போய் நின்னா. யாரு? நேபுகாத் நேச்சார். யாருங்க? நேபுகாத் நேச்சார். உப்புரைய மேல போய் ஐயா என்ன செய்யறாரு, நிக்கிறார். வாசி தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நேபுகாத் நேச்சார் அவன் உப்பரிய மேல போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே தானியேல் மூலமாக கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருங்க? எச்சரிப்பை கொடுக்கிறாரு. நேபுகாத் நேச்சார் விழுந்து போகக்கூடாது என்பதில் கரிசனை உள்ள கர்த்தர் தானியேலை கொண்டு என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் வாசிங்க, நல்ல கவனிய. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? காலங்களையும், சமயம்னா நேரம், காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர் தான் நாம் நல்ல கவனிக்க. நீங்களும் நானும் காலத்தையும் நேரத்தையும் என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானாலும் ஒரு வார்த்தையை போடுது. புரியுதா? எத்தனை பேருக்கு இது புரியுது? இஸ்லாமியர்கள் கூட சொல்றான், அவனுக்கு கூட ஒரு புரிதல் இருக்குது. அவன் எதுக்கு எடுத்தாலும் ஒன்று செய்ய, இன்சா அல்லாஹ் அப்படின்வான். இன்சா அல்லாஹ் அப்படின்னா அல்லாவுக்கு சித்தமானாலாம். நம்ம சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு அந்த அறிவு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் போது, ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒன்றை விற்கிறதுக்கு முன்னாடி, நான் அவர்களோடு அடிக்கடி பழகி இருக்கிறனால அவங்க சாதாரணமாக சொல்கிற வார்த்தை என்னமா, இன்சா அல்லாஹ் நினச்சா இது நடக்குங்கன்னுவான். நமக்கு புடனில் அடித்த மாதிரி இருக்கு நமக்கு. ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானால். ஏனென்றால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரா. நீ போட்டிருக்கிற காலங்களையும் சமயங்களையும் நீ ஒண்ணு போட்டிருப்பான, அவர் மாற்றி விட்டுருவாராம். ஏன்னா வாட்ச் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்க. கிளாக் அவர் கையில் இருக்குது. 11 மணி நினைச்சின்னா 11:30 வச்சு விட்டுருவாரு. ஒரே சந்தோஷமாயிருச்சு, சீக்கிரம் முடிஞ்சிடும் போல அப்படின்னு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப காலங்களையும் சமயங்களையும் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்க. வாசிங்க. அது மாத்திரம் இல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும், இது எல்லாமே சப்ளை பண்றவர் அவர்கிட்ட தாங்க இருக்குது. நம்ம முயற்சினால எதுவுமே இல்லை. ராஜாக்களை ஏற்படுத்துவாராம். அவன் சரியில்லைன்னா நீ எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாரு, சீட்டை புடுங்கிடுவார். ஹல்லேலூயா. எல்லா பவரும் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. அதனால என்னால முடியும், ஏன் ராஜ்யம்,
என்னால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை, என்னால் முடியும் நீங்களும் நான் என்ன செய்யவே கூடாது நினைக்காத. நினைக்க 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 சீட்டை உருவிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் தேவன் எனக்கு இதை செய்வார்னு சொல்லி பாரு. இது கர்த்தருடைய சித்தத்தின்படி எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்றாருல, நட்டுறது பவுலா இருக்கலாம், நீர் பாய்ச்சுறது அப்போலோவா இருக்கலாம், விளைய செய்யறது. எத்தனை பேர் போய் உட்காந்துக்கிட்டு விளையிறதுக்கு முன்னாடி ரெண்டையும் செஞ்சுட்டு பக்கத்தில் உட்காந்து வளர்ந்துரு 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 என்ன கத்துறேன் பாரு, உங்களுக்கு புரியலையா? வளர் வளர்ந்து எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனையோ நல்ல நிலத்துல விதைச்சும் நீர் பாய்ச்சினாலும் என்ன வரமாட்டேங்குது? உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை, நான் எல்லாம் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்ல கவனிங்க, விளைய செய்வது என்பது கர்த்தரிடத்தில் இருக்கிற ஸ்விட்சு. நீ எல்லாம் பண்ணலாம், வயரை கனெக்ட் பண்ணிடலாம், சுவிட்சை மாட்டிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், சுவிட்சை கூட ஆன் பண்ணலாம், கரண்ட்டே அவர் கையில் தான் இருக்குது. புரியுதா? அதனால தான் சொல்றது, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களையே தள்ளுவாராம். யாருக்குள்ளேயும் எந்த வல்லமையும் அவரை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, நம்ம இருதயம் நமக்கு ஒரு யோசனை கொடுக்குது பத்தியா, அங்கதான் பிரச்சனை. அதை நம்ம சரிப்படுத்தினோம்னா எல்லாமே என்ன ஆயிரும்? சரியாகும். வாசிங்க 20ஆம் வசனம் வாசிங்க. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அல்லேலூயா. இந்த ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்கணுங்க. எல்லாம் அவருக்குரியதுங்க. அவர் எனக்கு செய்வார், அவர் சொல்ற மாதிரி நான் செய்யும்போது செய்வார். அல்லேலூயா. ஞானமும் வல்லமையும் அவருக்குரியது, எனக்குரியது இல்லை. ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, எனக்குரியது. ஞானம் நான் யோசிக்காம இது நடந்திருக்குமா, நான் திட்டமிடாம இது நடந்திருக்குமா, என்னுடைய உழைப்பு இல்லாம இது வந்திருக்குமா? அதான் வல்லமை. அந்த உழைப்பு இல்லாம வந்திருக்குமா? ஒன்றும் வந்திருக்காது. கர்த்தருடைய கிருபை ஒட்டிக்கிட்டு தொங்குது, அதனால வந்திருக்குது. நிறைய பேத்துக்கு அப்படித்தான் இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்குது, அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வருது. நமக்கெல்லாம் அப்படிதான், எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க, அதனால வருதுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கிட்டு என்னையும் நான் உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நல்லா இருக்கலாம். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் கேட்டத நேபுகாத்நேச்சாருக்கு மறுபடியும் சொல்றான். அவனுக்கு புரியல. அவன் மறுபடியும் எல்லாவற்றையும் கட்டிட்டு அவன் சொல்றான் பாருங்க. வாசிங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். நல்ல கவனிங்க, வசனத்தை நல்ல கவனிங்க. 12 மாதங்கள், அதாவது நல்ல கவனிங்க, இப்படி கணக்கு போடுங்க. அதாவது தானியேல் சொல்லி 1 வருடம் கழித்து, இப்படி கூட எடுத்துக்கலாம், நல்லா இருக்குது. எப்போ வாசிங்க. 12 மாதங்கள் சென்ற பின்பு, நல்ல கவனிங்க, உப்பரியின் மேல் பாபிலோனினுடைய அரண்மனை மேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியே பார்த்து ரசிச்சு கொண்டு இருக்கும் போது எப்படிங்க, அங்க யாருமே இல்லை. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. மற்றவங்க பேசுறதை விட எங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்குவோம், பேசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த பாரு, இவ்வளவு பெரிய அரண்மனை பார்த்துருக்கிறியா எங்கேயாவது? நல்லா கவனிங்க. இது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சரித்திர சம்பவம், கதை கிடையாது. எத்தனை பேர் பாபிலோன் தொங்கு தோட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? பாடங்களில் படிச்சிருக்கிறீங்க. அந்த நேபுகாத்நேச்சார் தான் அது உருவாக்குனது, அந்த தொங்கு தோட்டத்தெல்லாம். அன்னைக்கு ஏன்ஷியன் வேர்ல்டு ஒண்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறதான அன்றைய நாட்களில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்று எது தெரியுமா? இந்த பாபிலோனுடைய தொங்கு தோட்டம். ஐயா, அந்த தொங்கு தோட்டத்து மேலே, தொங்கு தோட்டம்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த அரண்மனையினுடைய உயரத்தில் பெரிய பெரிய மரங்களையும் வளர்த்தவன்.
அந்த அரண்மனைக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா, அந்த உப்பரைக்கு மேலே போயிட்டோம்னா நிழல் என்னமே எல்லா மரங்களும் மேலே அவன் நட்டி வைத்திருந்தான். அந்த அளவுக்கு அவ்வளோ டெக்னாலஜி அன்னைக்கு அவன் ஞானமாக பண்ணி வச்சிருக்கிறான் அந்த காரியங்கள் எல்லாம். இதை கட்டுறதுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு தான்? ஆனால் இப்போ மேலே ஏறி அது முழுமை அடைஞ்சு அப்படியே பார்க்கும்போது மனசு அப்படியே என்ன செய்து தோணுது. அந்த தொங்கு தோட்டத்தை பார்க்கும்போது, அங்கே இருக்கிற பழங்களெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒன்று வருது, இது போல உலகத்தில் எவனுமே என்ன செய்யலை, கட்டலை அப்படின்னு கண்ணு ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுக்குது. கண்ணில் தானே பிரச்சனை நமக்கு. கண்ணு பார்த்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குது, இது போல எவனுமே என்ன செய்யலை, கட்டலை அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ள வருது. வந்த உடனே இருதயத்தில் ஜீவனத்தின் பெருமை உள்ள வந்தோடனே ஜீவனத்தின் பெருமை வருது. அந்த பெருமையிலேருந்து என்ன வருது வார்த்தை வாசிங்க. இது என்னுடைய மகிமையின் பராக்கிரமத்தினால், என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு நான் கட்டின மகா பாபிலோன் என்றார். அல்லேலூயா. இதை யார் கேட்டது? சரி, நம்மளாம் அப்படி சின்னதை சொல்லி போடுறோமே, அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? தூங்கிட்டு இருக்காரோ? தூங்குறது இல்லை. அப்போ அவன் மட்டும் இழிச்சவா போயலாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அது கிருபையின் நாட்கள் அல்ல, நான் வாழுகிறது கிருபையின் நாட்கள். நீ நினைக்கிற பெருமை, அந்த பெருமையை பார்த்து தேவனுக்கு வருகிற கோபம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் என் இயேசுவின் மேல போய் வைத்து விட்டார். அவரை சின்ன பின்னமாக சிலுவையில் நொறுக்கி போட்டு விட்டார். அந்த கோபத்தை அவர் தணித்து கொண்டார். அதனாலதான் அமைதியா இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தெரியுமா? இதான் உண்மை. தெரியுமா? ரகசியம் தான் தெரியுமா? ஏனென்றால் அவர் எரிச்சல் உள்ள தேவனடி வேதம் சொல்லுகிறதே. இந்த பாபிலோனுடைய ராஜா என்னுடைய பிரஸ்தாபத்துக்கு என்று சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நொடி பதில் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததுக்கு காரணம், அங்கு கிருபை இல்லை. நமக்கு கிருபை இருக்கிறதுனால பிழைத்திருக்கிறோம். கிருபையை அல்ல தட்டவே கூடாது. கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு. அது நியாய தீர்ப்பு வரைக்கும் வரும். ஆனா நல்ல கவனிங்க, அதுக்கு முன்னாடி நீ உதறி தள்ளிட்டினா, கிருபை விலகுச்சுனா, பயங்கரமான நியாய தீர்ப்புக்குள்ளாக நாம் போய் விடுவோம். இந்த பூமியில இருக்கும் போதே நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், சண்டை போட்டா ஒரு பிரின்சிபலோட சண்டை போடுங்க. ஒரு சட்டம் வச்சு கூட்டு என்ன போடுங்க, சண்டை போடுங்க. பெருமையான வார்த்தைகளை பேசி சாபத்தை அள்ளி மண்டையில கொட்டிக்காதீங்க. பிரச்சனை என்னவோ பிரச்சனையை பார்த்து சரி பண்ண பாரு. நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் எப்படிப்பட்டாலும் நீ எப்படிப்பட்டாலும் நான் யாருன்னு அப்புறம் அவர் காட்டுறதுக்கா? ஹல்லேலூயா. வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு போதும். நயாது, நான் இவ்வளவு பெரிய ராஜா, எனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறாரோ? நம்ம பல நேரத்தில் நினைக்கிறதே இல்லை, நம்ம தான் ராஜா நினைக்கிறோம். வீட்டில் இருக்கவங்களாம் ராணி நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு ராஜ்யம் வாழ்றோம். நமக்கு இருக்கிற ராஜ்யத்தை யார் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் மேலே ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கிற ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்து சொல்ற, இன்னைக்கு வாசிங்க. ராஜ்ய பாரம் ஒன்ன விட்டு இப்ப நீ வெறும் கூஜா. பரலோகம் சொல்லிருச்சு, நீ வெறும் கூஜா பாப்ப. நீ வேணா ராஜா நினைக்கலாம், நீ டம்மி. அந்த பவர் அவர் புடுங்கிட்டாரு. புரியுதா புரியலையாங்க? பவர் ஏன்ட்ட இருக்குது.
இந்த ராஜ்யத்தின் வல்லமை என்னிடத்தில் இருக்குது, நான் அதை எடுத்துட்டேன், நீ ஒன்றும் இல்லை. என்னப்பா நான் அப்படி தப்பு பண்ணேன்? ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக. நான் சொன்ன வார்த்தையை பற்றியா? என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின மகாபாபிலோன். என்ன பாபிலோன்? ஏன்னா கிரேட் பாபிலோன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. என்னன்னா அதுனா மகாபாபிலோன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர். அதுதான் இன்னைக்கு உலகத்தில் எது சூப்பர் பவர்னா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். அதுபோல் அன்னைக்கு இருந்த உலகத்தில் சூப்பர் பவர் எது? பாபிலோன். பாபிலோனை அசைச்சு தூக்கி எறிஞ்சு போட்ட கர்த்தர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பாபிலோன் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி தான் பாபேல் அப்படின்றது, பாபேல் கோபுரம்ன்றது வார்த்தை வருது. எல்லா பாபேல் கோபுரத்தை என்ன செஞ்சான்? எதுக்கு கட்டினா? வீடு இல்லைன்னு கட்டினானா? எங்களுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும், மனுஷர்களுடைய நாமம் என்ன செய்யணுமா? பிரஸ்தாபப்பட வேண்டும் சொல்லி பாபிலோன் வானத்தின் உயர வரைக்கும் கட்டுவேன். அப்படின்னு என்ன? தேவன் இருக்கிற இடத்துக்கே நான் என்ன செய்வேன்? ஏறுவேன். ஆண்டவர் பார்த்தாரு, எல்லா வேத்தையும் பாஷையை திருப்பி விட்டு எல்லாம் உலகம் முழு செதறி ஓடி போயிட்டான். இப்போ அதே பாபேல் பின்னாடி பாபிலோன் என்கிற ஒரு பேரில் ஒரு நாடாக உருவாகிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாபிலோன் எங்கே இருக்குது தெரியுமா? பாபிலோன் எங்கே இருக்கு? பாபிலோன் கடலுக்கு அடியில் இருக்கு. எங்கே இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் பாபிலோன் பார்க்க முடியாது. நீ அவர் அழிச்சிட்டாருன்னா மறுபடியும் அது என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. சோதம் குமாரா இன்னைக்கு இருக்குது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதனும் போய் மனிதர்கள் வாழக்கூடிய இடமில்லை என்று கவர்மெண்ட் தடை போட்டிருக்குது. அங்கே யாரும் வாழ முடியாது. தேவனுடைய கோபாக்கினை எங்கெல்லாம் வருதோ அதை ரீபில்ட் பண்ணவே முடியாது, மறுபடியும் அதை உருவாக்க முடியாது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் அழிந்ததுக்கு காரணம் அவர்களுடைய மனதில் இருந்த பெருமை. அதனால தான் சொல்றேன், பெருமை பயங்கரமான கேன்சர். நமக்குள்ள அது வேணாம். கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையாக தான் போகுமே ஒழிய ஒரு ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. எதுலேருந்து தள்ளப்படுவ? மனுஷனா இருக்க மாட்டேன்டா. பெருமை வந்துட்டா யாரும் இல்லை, பெருமை இருக்கவங்களாம் யாரும் இல்லை. அதான் உண்மை. மனுஷன் என்கிற ஸ்தானத்திலிருந்து நீ தள்ளப்படுவாய். நல்ல கவனிக்க. தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன் மிருகத்துக்கு ஒப்பாக மாறுறதுக்கு காரணமாக எது இருந்துச்சு? பெருமைங்க. இந்த பெருமை எவ்வளவு சீரியஸான ஒரு மேட்டர் தெரியுமா? ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு மேட்டருங்க பெருமை. பெருமை சின்ன பின்னமாக மனிதனை மாற்றும். மறுபடியும் சொல்லுகிறேன், அது உள்ளிருந்து வேலை செய்யறது நமக்கே சில நேரம் தெரியாது. கர்த்தரோடு ஐக்கியம் இருந்தால் தான் தெரியும். கர்த்தரோடு ஐக்கியம் இல்லைன்னா நமக்குள்ள அது வேலை செய்யறதே நமக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு இயேசுவை உப்பரிகையின் மேல கொண்டு போய் நீ கீழே தாழ குதியும் என்று சொன்னதுக்கு முக்கிய காரணமே அவருக்குள்ள ஒரு சின்ன பெருமை. என்ன செய்யணும்? இவன் இவருக்குள்ள பெருமையை கொண்டு போறான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவ்வளவு தந்திரமாய் செயல்படுகிறவன் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு செஞ்சாலும், ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல, நீர் மாத்திரமே இதுக்கு பாத்திரர் என்று உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அது ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், அதுலேயும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்? மகிமைப்படுத்து. நீ தனியா இருக்கிறப்ப கூட, தனியா இருக்கிறப்ப இவன் எப்படி தனியா இருந்து பேசி விழுந்து போனானோ, இது போல நீ தனியா இருக்கிறப்ப ஆண்டவரே இதை கொடுத்தீர், இனிமேலும் கொடுப்பீர், எல்லாம் உம்முடைய கிருபை என்று உன் ஆத்துமாவை பார்த்து நீ சொல்லிக்கொள்ள பழகு. உன்னை பார்த்து நீ சொல்லிக்கொள்ள பழகு. அப்பதான் நீ பிழைக்க முடியும். இல்லை என்றால் உன்னுடைய தனிமையை பிசாசு உன்னுடைய அழிவுக்கு நேராக உன்னை கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. வாசிங்க. மனுஷனிலிருந்து நீ தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோடு, காட்டு மிருகங்களோடு நீ சஞ்சரிப்பாய். உன்னுடைய வாழ்க்கை மிருக வாழ்க்கை. வேதத்துல நல்லா கவனிங்க. வேதத்துல மனுஷன் மிருகமான கதை
அந்த சரித்திரத்தை நம்ம இங்கே தான் பார்க்குறோம். மனுஷன் என்ன மாறுறான்? தேவ சாயலை இழந்து போய், தேவனுடைய நோக்கங்களை இறந்து போய், தேவனுடைய அனாதி திட்டங்களுக்கெல்லாம் தன்னை அழித்து கொண்டதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த பெருமை. அவனை மிருகமாய் மாற்றினது பெருமை. அல்லேலூயா. பெருமை அதிகமாச்சுன்னா மிருக குணம் ஆயிரும். என்ன குணம்? மிருக குணம், வெறி, பொறாமை. எனக்கு இருக்க வேண்டியது, நான் அனுபவிக்க வேண்டியது. நேத்து வந்த பையன் என்ன பண்றான் சொல்றாங்களா இல்லையா உலகத்துல? நேத்து வந்தவன்லாம் வாழ்றான். என்னையா காரணம்? உள்ள என்ன இருக்கு? பெருமை. ஆண்டவரே, இந்த அருவருப்பான இருதயத்தை என்கிட்ட எடுத்து போடும் ஜெபிக்க வேண்டிய நிலையில ஒருவேளை நாம் இப்படி இருந்தால் மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயிலிருந்து பெருமையான வார்த்தை வர வேணாம். நம்ம வாயிலிருந்து மற்றவனை பார்த்து பொறாமப்படுற வார்த்தை வர வேணாம். கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், நீ அறியாத வரைக்கும் இது ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க அப்புறம். மாடுகளை போல புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை எப்போ மட்டும் நீ அறிந்து கொள்ளும் மட்டும், நீ உணரும் மட்டும், நீ மனம் திரும்பும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று எப்படி இருந்திருக்குங்க அதை கேட்ட உடனே அவனுக்கு. நல்ல கவனிங்க. தேவன் ஒரு காரியத்தை, ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு முன்பதாக எச்சரிக்காமல் தண்டிப்பதில்லை. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? தேவன் எச்சரிப்பை அனுப்பித்தான் மனிதர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் தண்டிக்கிறாரே ஒழிய, அவர் ஒரு சாடிஸ்ட போல, அவர் ஒரு வெறி பிடித்தவரை போல ஒரு மனிதனை குற்றப்படுத்தி அழிக்கிற தேவன் அல்ல. தானியேலு முன்னாடி சொன்னார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லி 1 வருடம் ஆனதுல என்ன செஞ்சாச்சு? யாருக்கோ சொல்றேன்னு சொல்லிட்டு போடா, நான் கட்டுது எனக்கு தானே தெரியும், நான் தானே பிளானை போட்டு கட்டி அந்த கல்லெல்லாம் பாரு எப்படி கட்டியிருக்கேன். அப்படிதான் தேவாலயத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்க. யாரை? இயேசுவை. சீஷர்கள் போய், ஆண்டவரே வந்து இந்த கட்டிடங்களை என்ன செய்யும் பாரும், என்ன அழகா சாலமோன் கட்டியிருக்கான் பாருங்க ஆண்டவரே, இந்த தூணை பாருங்க ஆண்டவரே, இந்த நிலக்கட்டையை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. ஆண்டவர் வெளியே சொன்னார், ஒரு கல்லின் மேல் என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிவிட்டீர். கட்டுனது எதுக்கு தெரியுமா? நீ தேவனை ஆராதிக்கணுன்றதுக்காக. நீ எல்லாம் போய் ஊரை பெருமுடிக்கிறதுக்கா? எருசலேமுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் வருவாங்க. நல்லா கவனிங்க. இயேசுவோடைய நாட்கள்ல யூதர்கள் மாத்திரமல்ல, இந்த யூதர்களோடு கூட இருக்கிற வேலையாட்களும் புறஜாதி ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. அவங்களும் வந்து அந்த எருசலேமில் இருக்க தேவாலயத்தை கண்டவன வாய என்ன செஞ்சுட்டு பார்க்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை, இருந்துச்சு. ஆனா என்ன நோக்கம்? அவருக்கு முதலிடம் கொடுக்காதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகுனாரு. கிபி 70 தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தை நிறைவேறினது. அல்லேலூயா. வாசிங்க. அந்த நேரமே நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. எங்கிருந்து? மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டுன்னு அவனே போயிட்டான். நல்ல கவனி. அரண்மனையை விட்டு காட்டுக்குள்ள போறான். நிலைமையை பாரு எப்படி மாறி போச்சுன்னு. தலையில் நான் இப்படி யோசிக்க, தலையில் இருக்கிற கிரீடத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, அது மேலே போட்டிருந்த அந்த அற்புதமான ஆடைகள்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு நிர்வாணமாக தான் ஓடி இருப்பான். மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டு. வாசிங்க. மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும், அவனுடைய நகங்கள்
பட்சிகளுடைய பறவைகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் ஆகாயத்தின் பனியிலே நைட்டெல்லாம் பனியில படுத்து கிடக்குறான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அப்படியே ஒரு மனிதனுடைய நிலைமை எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது. பேசாம இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம் நம்ம நினைப்போம். இந்த வாழ்க்கைக்கு ஆனால் பெருமை வந்தால் சாக மாட்டான், அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, அனுபவிக்கிறான். நல்லா கவனிங்க. ஏதோ நான் உங்களை பயமுறுத்துறதுக்காலும் சொல்லலை, பேய் கதெல்லாம் சொல்லலை. கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, என்னால் எதுவுமே இல்லை. ஆமாவா இல்லைங்க? என்னால் எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களால் நடக்குது. உங்கள் கிருபை எனக்கு தருது. நீங்கள் நினைக்கிறப்ப எனக்கு கொடுப்பீங்க. நீங்கள் வேறு மாதிரி யோசிங்கன்னா எடுத்துக்குவீங்க. எடுத்துக்கிட்டீங்கனாலும் என்னை பக்குவப்படுத்துங்க. இப்படின்ற ஒரு தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நாமும் நம்ம பிள்ளைகளும் எதிர்காலங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சண்டைக்கும் காரணம் என்ன தெரியுமா? பெருமையும் பொறாமையும் தான். ஆமாம் தானே? இந்த 2 ரெட்டை குழந்தை உள்ளே இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் என்ன செய்யுது, மனுஷனுக்கு வருது. ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுபாவம், ஆண்டவர்கிட்ட பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய ஜென்ம சுபாவம், இந்த சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அல்லேலூயா. வாசிங்க. அப்புறம் நல்ல குடிக்க. அந்த 7 காலங்கள் சென்ற பின்பு, நாட்கள் சென்ற பின்பு, நேபுகாத் நேச்சாராகிய நான், அவன் சொல்றான் பார், நேபுகாத் நேச்சார் சொல்றான், நேபுகாத் நேச்சாராகிய நான் எங்க பார்த்தேன்? அரண்மனைக்கு நேரம்லாம் போகாது கண்ணு. இனிமேல் அரண்மனைக்கு வாடானா கூட என்ன செய்யாது, போதும்பா, வானத்துக்கு நேராயின் கண்ணை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கெட்ட குமாரனுடைய மனம் திரும்புதல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. அந்த பெருமையிலிருந்து, அந்த அகந்தையிலிருந்து ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதல் வராத வரைக்கும் தேவன் விடுவதில்லை. ஏன் தம்மை தேவன் வாதிக்கிறார்? சில நேரங்களில் ஏன் கர்த்தர் நம்மளை போட்டு இப்படி வாதிக்கிறாருங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்ல? அதுக்கு ஆன்சர் கர்த்தர் என்னை வெறுத்துட்டாருன்றது இல்ல, எனக்குள்ள ஏதோ சம்திங், ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சரிப்படுத்தத்தான் இந்த முள்ளு என்னை குத்துது அப்படின்னு யோசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியம் ஓடிட்டே இருந்துச்சுன்னு ஏன் அழகா தெரியும் எங்க மிஸ்டேக் ஆயிட்டு இருக்குது, எங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இது தெரியாததுனால தான் கேன்சர் உள்ள வளர்ற மாதிரி என்ன செய்யுது, வளருது. வாசிங்க. நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறேன். எப்படிங்க? யூ டர்ன் போட்டுருச்சு. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரிப்பேன். என்ன நான் ஸ்தோத்தரிக்க மாட்டேன்? உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். வாசிங்க. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும் மறுபடியும் மனிதனாக மாற்றும். ஹல்லேலூயா. மறுபடி என்னுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை கொண்டு என்னை நல்லா ஆசீர்வதிக்கணும்னா நான் செய்ததையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மறைக்காம மனம் திரும்புறதையும் தேவன் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உயரணும்னா அவர் தான் என்னை என்ன செய்யணும், உயர்த்தணும். என்னை நல்லா இருக்கணும்னா அவர் தான் என்னை நல்லா வைக்க முடியும். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்றைக்குமே இந்த வார்த்தை யோசிங்க, அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது எப்பயுமே உள்ள தோணிக்கட்டும் இந்த வார்த்தை. அவர் இல்லாமல் என்னால் முடியாதுங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவர் எனக்கு கை கொடுக்கலைன்னா என்னால் எந்திரிக்க முடியாதுங்க, அவர் என்னை தூக்கலைன்னா என்னால் எந்திரிக்க முடியாது.
நீ ஜீரோவா மாறணும். நீங்களும் நானும் யாரா மாறணும்? ஜீரோவா மாறணும். எத்தனை ஜீரோவா மாறலாம்? எனக்கெல்லாம் ஒரு ஜீரோ பத்தாது. நமக்கெல்லாம் ஒரு ஜீரோ பத்துமா? எத்தனை ஜீரோ? டெய்லி ஜீரோ, டெய்லி ஜீரோ. 365 எப்படி பார்ப்போம்? கரெக்ட். 365 ஜீரோ. 365 ஜீரோ போட்டினா ஏசு ஒன்னே ஒரு ஒன்றை போட்டு என்ன பண்ணிடுவாரு? எத்தனை கோடினே தெரியல. இத்தனை ஜீரோ போட்டு அவர் ஒன்றை போடுவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. பெருமைக்கு நம்ம இருதயத்தில் என்ன கொடுக்காத? இடம் கொடுக்காத. பெருமைக்கு இடம் கொடுக்காத, பொறாமைக்கும் இடம் கொடுக்காத. தாழ்த்து. ஆண்டவரே நான் ஒரு மண்ணு. ஆண்டவரே நம்மளை பற்றி நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதாவது பாருங்கள், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த சரீரம் என்னதுங்க? என்னது என்னது இது? ஆக்சுவலி எங்கிருந்து வந்துச்சு இது? இது என்னது? இது வெறும் மண்ணு. இதுக்கு மேலே என்ன வேணால் பவுடர் அடிக்கலாம், இதுக்கு மேலே என்ன வேணாலும் ட்ரெஸ் என்ன செய்யலாம், போடலாம். ஆனால் என்னதான் இது? மண்ணு. உள்ள இருக்கிறது அவருடைய ஜீவன். இதுல எது உங்களுக்கு சொந்தம்? என்னையா அது? இப்படியா நம்மளை உண்டாக்குவாரு? நம்மளை குறித்து கொஞ்சமாவது நமக்கு ஒரு பெருமை வர வேணாமா? இதுவும் மண்ணு, உள்ள இருக்கிறது அவருடைய ஜீவன். இந்த எண்ணம் மைண்டில் இருந்துச்சுன்னா உள்ள பெருமையும் வராது, பொறாமையும் வராது. ஆண்டவரே நீர்தான் ஐயா எனக்கு எல்லாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டராய், நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவர், நின்னோன்னா அவர் என் பக்கத்தில் வந்து நின்று எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.